ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் கனகா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசியை வச்சு தான் நம்ம வந்து புட்டு செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு கருப்பு கவுனி அரிசியில் புட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து மாவு ஆட்டி வச்சுட்டேன். ஆட்டி வச்சு அடிக்கடி நாங்கள் வந்து யூஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கருப்பு கவுனி அரிசியை வந்து அலசி காய வச்சு நாங்கள் இந்த மாதிரி வந்து பவுடராக நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரி, இந்த பவுடர் வச்சு நம்ம வந்து ஒரு புட்டு செய்யலாம். ரொம்ப நாள் ஆசை மக்களே எனக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. புட்டு கருப்பு கவுனி அரிசியில் வந்து எதுவுமே நான் வந்து செஞ்சு சாப்பிட்டதில்ல. ஒன்லி கஞ்சி தான் வச்சு சாப்பிட்ருக்கேன். அதுவும் ஒரு நாள் நான் வந்து வீடியோ போடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இட்லி பானையில் வந்து தேவையான அளவு வந்து தண்ணி லைட்டாக அடியில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு மேலே வைப்போம் பார்த்திங்களா, பெரிய தட்டு இட்லி தட்டை வச்சு தான் நான் வந்து இப்போ போட்டிருக்கேன். ஒயிட் கிளாத் இந்த மாதிரி வந்து நனைச்சி அது மேலே இந்த மாதிரி விரிச்சு விட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து மாவு போட்டுக்கலாம். நான் வந்து கணக்கெலாம் இல்லை, எனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் வந்து மாவு போட்டிருக்கேன். அது எப்படின்னு எனக்கு வந்து ஸ்பூனால் நான் அள்ளி போட்டிருக்கனால எனக்கு கணக்கு தெரியல. நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து அந்த கிளாத்தெல்லாம் வெளியே தெரியாமல் எல்லா கிளாத்தையும் மேலே மூடி வச்சு நம்ம வந்து இட்லி மூடாக்கெல்லாம் வந்து மூடிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் நீங்கள் வந்து வேக வைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கீழே அந்த வானலில் வந்து நம்ம கொட்டி அதை வந்து நம்ம பிசையணும். எப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா புட்டு வந்து அந்த அரிசி மாவு வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு கிளாத்தில். என்னடா நம்ம வந்து தப்பாக வேக வச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து அதோட ப்ரொசீஜரை நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வந்துச்சு மக்களே. அதை வந்து நான் பிசைய ஆரம்பிச்சிட்டேன். இந்த இது எப்படி பிசையணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சுடத்தண்ணி லைட்டாக வச்சுக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் அளவு சுடத்தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து பொல ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. மறுபடியும் அதே தட்டில் அதே கிளாத்தில் வந்து மறுபடியும் 20 நிமிஷம் வந்து இது வந்து வேகணும். மறுபடியும் அள்ளி போட்டுக்கலாம். அள்ளி போட்டு நம்ம அதே ப்ரொசீஜர் தான், அதே போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிரும். அம்மா வந்து பார்த்திங்கன்னா அதை பழையறதுக்காக ரெடியாக உட்காந்துருக்காங்க. தேங்காய் திருவெல்லாம் திருவிக்கிட்டு அம்மா பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. இது நல்லா பாயில் ஆகிடுச்சு, நல்லாவே ஆவி வர ஆரம்பிச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆவி வந்தோடனே நீங்கள் திறந்து பார்த்துட்டு அந்த இதை எடுத்து மறுபடியும் வானலில் கொட்டி நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், சைடில் ஒட்டினது தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒட்டி இருக்கவும் எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு மக்களே, நம்ம வந்து தப்பாக பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் கையை வைக்கவே முடியல, பயங்கர சூடாக இருந்துச்சு. அப்படியே அங்கே பாருங்கள், என்னோடய கையை வந்து பார்த்திங்கனாவே உதறுவேன், அந்த மாதிரி செம்ம ஹீட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து சூட்டில் தான் இதெல்லாம் பண்ணணும். அது வந்து புட்டு வந்து சூடாக இருக்கும்போது நீங்கள் வந்து பிழைஞ்சாதான் அது வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் போட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சுகர் போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் திருவள் வந்து நான் வந்து கடைசியாக தான் போட்டேன். பட் நான் வந்து அதை காமிக்கல. நல்லா பேசுங்க. இங்கே பாருங்கள், அம்மாவுமே நல்லா ஊதுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சரியாக இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு கையில் எடுத்து குளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வானலோடைய சேர்த்து. இங்கே பாருங்க, அந்த மாதிரி குளிக்கிட்டு அப்போ மறுபடியும் நமக்கு வந்து அம்மா லைட்டாக வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க. சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் வந்து சுகர் போட்டு மறுபடியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தமாக தேங்காய் திருவிலையும் போட்டு நம்ம வந்து நல்லா பிசையணும். இந்த மாதிரி பிசைங்க. இந்த மாதிரி புட்டு வந்து நல்லா கையை போட்டு அழுத்து பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தால் இதுதான் வந்து புட்டோட திட்டுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த திட்டத்தில் தான் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்ணும். இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கணும். பிடிச்சி பார்த்தா தான் புட்டு ரெடி ஆச்சு அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? அதை விட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சூட்டோடு மிக்ஸ் பண்ணணும் மக்களே. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லாவே இருந்துச்சு. பக்கத்துலேருந்து யுகா குட்டி வந்து எனக்கு புட்டு வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். சரி வா, யுகா குட்டிக்கு நம்ம வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பவுலில் நம்ம வந்து போட்டு கொடுத்தாச்சு. அவனும் சாப்பிட்டுட்டு வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நல்லா இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மக்களே. என்னோடய நீண்ட நாள் ஆசை வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. எங்கள் வீட்லேயும் எல்லாருமே சாப்பிட்டாங்க. வாவ், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானுமே சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வந்து கருப்பு கவுனி அரிசியை வச்சு நீங்களும் புட்டு செஞ்சு பாருங்கள். அதாவது இந்த ப்ரொசீஜரில் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கருப்பு கவுனி கஞ்சி வச்சு நீங்கள் குடித்தாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. இந்த நீங்கள் கருப்பு கவுனி அரிசி வந்து கிடைக்கல அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து சொல்லுங்கள். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.